மரி வில்சன்றவர் ஒரு கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கிறோம் நம்ம. அது ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஒரு செயின்ட் ஆண்டனி ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ஜேஐடி குளோபல் சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ஆனா கார்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆனா ஃபுட்டாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம குரூப் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. அதோட முக்கியம் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், பேஸ்கெட்பால் பிளேயர். நான் ஒரு ஸ்டேட் லெவல் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன், காலேஜ் லெவல் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் போன ஆண்டு நான் இணைந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். தலைவர் கூட தலைவரோட கொள்கை, தலைவரோட துணிச்சல், தலைவரோட வீரம் அதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து அவர்கிட்ட பயணித்தேன். அப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டாக எனக்கு வந்து தலைவர் வந்து நேர்காணலில் எனக்கு ஆர்கே நகர் தொகுதி அலாட் பண்ணி இந்த ஆர்கே நகர் தொகுதியில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகங்கள் சார்பில் போட்டியிட எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் பிடெக், எம்பிஏ, பிஹெச்டி இன் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், இதுதான் என்னோடய குவாலிஃபிகேஷன். ஒரு மாற்றத்துக்கு 100% மாற்றத்துக்கு இப்போ நான் சிங்காரவேல் நகர் முதல் தெருவுக்கு வந்துட்டு இருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளாக வந்து ஒரு 7 வார்டு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோடய அசைன்மெண்ட் வந்து இங்கே சிங்காரவேல் நகர் முதல் தெரு. ஒரு 40-50 ஆண்டாக இந்த மக்களுக்கு எந்த ஒரு பேசிக் நீட்ஸே கொடுக்கல, எதுவுமே இல்லை. அவங்களோட ஒரே கோரிக்கை வந்து இங்கே குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுக்க தான் கேட்டுட்ருக்காங்க. 2 பேர்ட்டும் கேட்டுருக்குறாங்க, ஏடிஎம்கேட்டும் கேட்டிருக்காங்க, டிஎம்கேட்டும் கேட்டிருக்காங்க. செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் செஞ்ச பாடு இல்லை. அடுத்த ஜென்ரேஷனே வந்துடுச்சு. ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் தாண்டி இப்போ 3rd ஜென்ரேஷன் வந்துருக்கிறாங்க. இப்போ எங்கள்கிட்ட அந்த கோரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அவங்க நம்புகிறாங்க, தமிழக வெற்றி கழகம் முக்கியமாக தலைவரை நம்புகிறாங்க. அந்த அடிப்படையில் நான் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க எனக்கு போட்டியே கிடையாது, தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டியே கிடையாது 2 பேருமே. ஏன்னா நான் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் எங்கள் ஆளுங்களே பண்ணிட்டாங்க. மக்களே பார்த்துக்கிறாங்க. ஏன்னா நிறைய இடத்துல அவங்கள ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல உள்ள விடலை. டிஎம்கே சொல்ல வேண்டாம், சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார், அவருக்கு வந்து நிறைய எதிர்ப்பு இருக்குது. பண்ணியிருக்காரு, பண்ணாமல் இல்லை. அவர் பிரிட்ஜெல்லாம் கட்டியிருக்கிறாங்க, சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. பேசிக் நீடு ஒன்றுமே பண்ணலையே. கஞ்சா வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது சார். இங்கே நீங்கள் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நீங்களே போய் கேட்கலாம். என்ன தாய்மார்கள்ட்ட நான் கேட்க பார்த்து முதல் சொன்னேன்ப்பா, கஞ்சாவை மட்டும் நிறுத்துங்கப்பா, என் பிள்ளை குட்டிச்சவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரே விஷயம், தளபதியை மட்டும் தான் நம்புகிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் தான் நம்புகிறாங்க. நான் தலைவர் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மேனிஃபெஸ்டோவில். நான் எஜுகேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால 100 பேருக்கு நம்ம வருட தூரம் கல்வி கட்டணம் இல்லா கல்வி கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறோம். 25 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லியிருக்கோம். முதியோருக்கு, யாருமே இல்லாத முதியோருக்கு நம்ம ட்ரஸ்ட் சார்பாக ரேஷன் கொடுக்கலான்னு இருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ரொம்ப முக்கியமான ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு சென்டர்ஸ் ஆரம்பிக்கலான் இருக்கோம். அதோட முக்கியமானது, கவர்மெண்ட் இன்னும் இந்த இடத்துல வந்து ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியை கொண்டு வரல. நீங்களே கேட்டு பாருங்கள், இங்கே சிப்காட் இண்டஸ்ட்ரி இல்லை. முக்கியமான இடம் இது. அதை விட்டுட்டு திருவள்ளுவர் அந்த சைடெல்லாம் சிப்காட் வந்துடுச்சு. இங்கே சிப்காட் வந்திருக்கணும், ஆனால் சிப்காட் இல்லை. அந்த சிப்காட் இண்டஸ்ட்ரி வந்தால் மட்டுமே இங்கே வேலை வாய்ப்புக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.